Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க சிந்தில்லாதன் தன்னம்பிக்கை பேட்ச்ல Transport in Plants சாப்டர்ல பார்ட் 3 வீடியோ பார்க்குறோம். ஸோ இதில் வந்து பிளான்ட் வாட்டர் ரிலேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ பிளான்ட் வாட்டர் ரிலேஷன்ஸ், அதாவது வாட்டர் இஸ் எசென்ஷியல் இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி லிவிங் ஆர்கானிசம். தண்ணி இல்லாமல் அதுக்கு பேர் லிவிங் ஆர்கானிசமே கிடையாது. ஓகே, வாட்டர் இஸ் எசென்ஷியல் ஃபார் ஆல் ஃபிசியோலாஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ். ஃபிசியோலாஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன? ஃபோட்டோசிந்தசிஸ், ரெஸ்பிரேஷன், அந்த மாதிரிங்க of plant and plays a very important role in all living organisms. Plants க்கு மட்டும் physiological activities க்கு help பண்ணல, எல்லா living organismத்துக்கும் water is very important. It provides the medium in which most substances are dissolved. The protoplasm of the cell is nothing but water in which different molecules are dissolved and several particles are suspended. Particles அப்படிங்கிறது இங்கே எந்த ரெப்ரசன்ட் பண்ணுது? மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட், நியூக்ளியஸ், ரைபோசோம்ஸ் இதெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த இடத்துல உங்களுக்கு புரோட்டோபிளாசம்னா என்ன அப்படின்னு டவுட் வரும். புரோட்டோபிளாசம் இஸ் நத்திங் பட் சைட்டோபிளாசம் ப்ளஸ் நியூக்ளியஸ். சைட்டோபிளாசம் ப்ளஸ் நியூக்ளியஸ், இதை தான் நம்ம புரோட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சரி. ஸோ அந்த சைட்டோபிளாசம் ப்ளஸ் நியூக்ளியஸ் லிக்விட், அதாவது வாட்டரில் தான் எல்லா மெட்டீரியலுமே டிசால்வ்டாக சஸ்பெண்டடாக இருக்குது ஒரு செல்லுக்குள்ளே. வாட்டர் மெலன் ஹேஸ், இது வந்து நீட் கொஷின் கேட்பாங்க. வாட்டர் மெலனில் 92% வாட்டர் தான் இருக்குது. அண்ட் மோஸ்ட் ஹெர்பேசியஸ் பிளான்ட்ஸில் 10 to 15% தான் அதோட ஃப்ரெஷ் வெயிட்டில் ட்ரை மேட்டர் இருக்குது. ஃப்ரெஷ் வெயிட் அப்படிங்கிறது ஒரு பிளான்ட் அப்படியே எடுக்கிறது, அதில் இருக்க தண்ணியெல்லாம் இவாப்ரேட் பண்ண வச்சுட்டு மிச்சம் மீதி என்ன இருக்குது எல்லா வாட்டரையும் ரிமூவ் பண்ணிடணும். மீதி இருக்கிற வெயிட்டுக்கு பேர் ட்ரை வெயிட். ஸோ அந்த ட்ரை வெயிட் வந்து ஒரு ஹெர்பேஷியஸ் பிளான்ட்டுக்கு 10 to 15% தான் இருக்குங்களாம். ஹெர்பேஷியஸ் பிளான்ட்னா என்ன? குட்டியாக வளர்கிற சின்ன சின்ன செடிகளை ஹெர்பேஷியஸ் பிளான்ட் அப்படிம்பாங்க. ஹெர்பல்லையும் ஹெர்பேஷியஸையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஹெர்பல் அப்படின்னா மெடிசினல் பிளான்ட்னு அர்த்தம், ஹெர்பேஷியஸ் அப்படின்னா குட்டி செடின்னு அர்த்தம். ஸோ குட்டி குட்டி செடிகள், சாஃப்ட் ஸ்டெம்மோட இருக்க செடிகளில் 10 to 15% ட்ரை வெயிட் அவ்வளோண்டு தான் இருக்குது. அப்போ 85 to 90% வாட்டர் தான் இருக்குது. அண்ட் வாட்டர் மெலன், தர்பூஸ், அதில் வந்து பார்த்தீங்கன்னா 92% வாட்டர் தான் இருக்குது. அதனால தான் சம்மரில் அது நமக்கு கிடைக்குது. அப்பா, வெறும் தண்ணி எடுத்து ஒரு கிளாஸ் குடிக்கிறதோட கொஞ்சோண்டு சுகரு, விட்டமின்ஸு, மினரல்ஸு இதெல்லாம் கலந்து குடித்தா என்ன, அதுதான் வாட்டர் மெலன். எவ்வளோ உடம்புக்கு ஆரோக்கியமானது பார்த்தீங்களா? சம்மர் வந்துச்சுன்னா வாங்கி சாப்பிடுங்க. ஓகே, அஃப்கோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வாட்டர் வித்தின் த பிளான்ட் வேரிஸ். woody parts have relatively very little water while soft parts have most water. இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க? ஒரு பிளான்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வாட்டர், ஒரு இடத்துல வாட்டர் நிறைய இருக்கும், இன்னொரு இடத்துல வாட்டர் ரொம்ப குறைவாக இருக்கும். உட்டி பார்ட்னா இந்த ஜைலம், ஃபைபர்ஸ், ஜைலம் தான் வாட்டரை கண்டக்ட் பண்ணுது. ஓகே, பட் ஃபைபர்ஸ், நாறு மாதிரி இருக்குல்ல அந்த ஏரியா, இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ளீரன் கைமா, இதிலெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணியே இருக்காது. அப்படியே இருந்தாலும் ரொம்ப கம்மியாக தான் தண்ணி இருக்கும். பட் லீஃப் மாதிரி சாஃப்ட் டிஷ்யூவில், அப்படி லீஃப் எடுத்து கசக்குனாலே உங்களுக்கு சாறு வருமே, வாட்டர் அங்கே அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ சாஃப்ட் டிஷ்யூவில் அதிக வாட்டர் இருக்குது, உட்டி பார்ட்டில் வாட்டர் கம்மியாக இருக்குது, அவ்வளவுதான். எ சீட் மே அப்பியர் ட்ரை பட் ஸ்டில் ஹேஸ் வாட்டர், அதர்வைஸ் இட் வுட் நாட் பி அலைவ் அண்ட் ரெஸ்பைரிங். இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சீடு அப்படிங்கிறது என்ன? கடலையோ எள்ளோ ஏதோ ஒரு சீடு. அந்த சீடு எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அதிகமாக நம்ம சீடு வீட்டில் வாங்கி கொடுத்து சாப்பிட்றது பாதாம் பருப்பு. அந்த பாதாம் சீடு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாக இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதுக்குள்ளே வாட்டர் இருக்குது. அது மாதிரி எனி சீடு ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் அதுக்குள்ளே வாட்டர் இருக்குது. அதனால தான் நட்டு வச்சு அது முளைச்சி வருது. அஃப்கோர்ஸ் வெளியிலேருந்து வாட்டர் அப்சர்வ் பண்ணுது, அதுக்குள்ளேயும் வாட்டர் இருக்குது, இல்லைன்னா அது டெட்டுன்னு தான் சொல்லணும். ரெஸ்பைரிங்னா சீடில் ரெஸ்பிரேஷன் நடக்குது. ரெஸ்பிரேஷனோட ப்ராடக்ட், ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் என்னென்னா H2O. அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு ரா மெட்டீரியல் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் சேர்ந்து குளுக்கோஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ரெஸ்பிரேஷனில் குளுக்கோஸ் பிரேக் டவுன் ஆகி கார்பன் டை ஆக்சைடு வாட்டர்லாம் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போது சீடு ரெஸ்பிரேஷன் பண்ணுதுன்னா உள்ள வாட்டரை ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். அதாவது சீடுக்குள்ளே வாட்டர் இருக்குது. தட்ஸ் இட். டெரஸ்ட்ரியல் பிளான்ட்ஸ். டெரஸ்ட்ரியல்ங்கிற வேர்டுக்கு மீனிங் என்ன சார்? லேண்ட் பிளான்ட்ஸ்னு அர்த்தம். டேக் அப் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் டெய்லி பட் மோஸ்ட் ஆஃப் இட் லாஸ்ட் into the air through evaporation from the leaves. So evaporation என்ன? நீராவியாக போகிறது, வாட்டர் ஃபார்ம் இல்லை, இவாப்ரேட் ஆகி போகுது. ஸோ லேண்ட் பிளான்ட்ஸ் நிறைய வாட்டர் அப்சர்வ் பண்ணினாலும் கூட அதில் மேக்ஸிமம் வாட்டர் என்ன ஆயிடுது? transpiration ஆகி போகுது. So that is transpiration. A mature corn plant absorbs almost 3 liters of water in a day. In a day na 24 hours இல்லையா?
24 hours 24 மணி நேரத்தில் ஒரு கார்ன் பிளான்ட், இந்த மக்காச்சோளம்லாம் சாப்பிடுவோம்ல, அதுதான். அது என்ன பண்ணுது? 24 மணி நேரத்தில் 3 லிட்டர் வாட்டரை ஒரு செடி அப்சார்ப் பண்ணுது. சரி, while a mustard plant, கடுகு அந்த ஃபேமிலியில் வருது, mustard plant absorbs water equal to its own weight. ஒரு பிளான்ட் எடுத்து வெயிட் போட்டால் எவ்வளோ வருமோ அதே அளவு உள்ள வெயிட் வாட்டரை அப்சார்ப் பண்ணுது in about 5 hours, 5 மணி நேரத்துலேயே. ஒரு மக்காச்சோளம் பிளான்ட்டு, கார்ன் பிளான்ட்டு 3 லிட்டர் வாட்டரை ஒரு நாள் முழுக்க அப்சார்ப் பண்ணுது. ஆனால் கடுகு செடி மஸ்டர்ட் பிளான்ட்டு அந்த பிளான்ட்டோடுக்கு ஈக்குவலாக இருக்க வெயிட் உள்ள வாட்டர் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் லிட்டருக்குள்ள, அந்த அளவு கூட வெயிட்லாம் இருக்காது மஸ்டர்ட் பிளான்ட்டு. அதுக்கு ஈக்குவலான வெயிட் உள்ள வாட்டரை 5 மணி நேரத்தில் அப்சார்ப் பண்ணிக்குது. நீட்டில் கேட்பாங்க, இந்த மாதிரி டேட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் பிகாஸ் ஆஃப் திஸ் ஹை டிமாண்ட் ஃபார் வாட்டர், இட் இஸ் நாட் சர்ப்ரைசிங் தட் வாட்டர் இஸ் ஆஃபன் த லிமிட்டிங் ஃபேக்டர் ஃபார் பிளான்ட் க்ரோத் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி இன் போத் அக்ரிகல்ச்சரல் அண்ட் நேச்சுரல் என்வரான்மெண்ட். க்ரோத் நமக்கு தெரியும், செல் டிவிஷன், செல் டிவைட் ஆகுது, ஒவ்வொரு செல்லையும் வாட்டர் இருக்குது, ஸோ நீட் வாட்டர் ஃபார் க்ரோத். ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது இங்கே என்ன சொல்கிறாங்க? ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோசிந்தசிஸில் தானே பிளான்ட் வந்து ஃபுட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் இதுதான் ப்ரொடக்டிவிட்டி. ஓகேங்களா? இன் போத் அக்ரிகல்ச்சரல் நேச்சுரல் என்வாயன்மெண்ட். அது என்ன அக்ரிகல்ச்சரல் அண்ட் நேச்சுரல் என்வாயன்மெண்ட்? நேச்சுரல் என்வாயன்மெண்ட்னா பிளான்ட்டு காடு, மலை, இந்த ரோட்டோரமாக அதுவாக வளர்ந்தால் நேச்சுரல் என்வாயன்மெண்ட். நம்மளா ஒரு இடத்த பிடிச்சி பாத்தி கட்டி அதை நிலத்தை வந்து ப்ளவிங் உழுது அதில் விதையை நட்டு நமக்கு பிடிச்ச இடத்துல நம்ம என்ன வளரணும்னு பிளான் பண்ணி பண்ணுறது அக்ரிகல்ச்சர். ஸோ அக்ரிகல்ச்சர்னா இரிகேஷன் பண்ணணும், நீங்கள் தண்ணி விடணும். நேச்சுரல் என்விரான்மெண்ட்டில் அதுவாக வளர்ந்தாலும் அதுக்கு தண்ணி வேணும்னு சொல்கிறாங்க, அவ்வளவுதான். எதுக்கு? பிளான்ட்டோட க்ரோத்துக்கும் ப்ரொடக்டிவிட்டிக்கும். சரி, ப்ரொடக்டிவிட்டினா சீடு அந்த மாதிரிலாம் ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போது வாட்டர் பொட்டன்ஷியல்னா என்னன்னு பார்ப்போம். வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் நிறைய வரும். ரொம்ப 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 சிம்பிளுங்க, டைரக்ட் மீனிங் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் பாருங்கள். டு காம்ப்ரிஹெண்ட், சுருக்கமாக தெளிவாக சொல்லணும்னா, plant water relations and understanding of certain standard terms is necessary. So பிளான்ட்டுக்கும் வாட்டருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை தெரிஞ்சுக்கிறதுக்கு சில ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன்ஸ் நமக்கு தெரியணும், ஸ்டாண்டர்ட் டேர்ம்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு வாட்டர் பொட்டன்ஷியல். பொட்டன்ஷியல்னா பவர், சம் எனர்ஜி இஸ் தேர். வாட்டரோட பொட்டன்ஷியல், வாட்டர் பொட்டன்ஷியல், வாட்டருக்குன்னு ஒரு பவர் இருக்குதுங்க, அது வாட்டர் பொட்டன்ஷியல், அவ்வளோதான். அதை SIW அப்படின்னு சொல்வீங்க. W denotes water potential. Is a concept fundamental to understanding water movement. ஸோ மூமெண்ட் ஆஃப் வாட்டரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வாட்டர் பொட்டன்ஷியல்ங்கிற டேர்மை யூஸ் பண்ணிக்கிறோம். வேலை முடிஞ்சு போச்சு. வாட்டர் பொட்டன்ஷியல் இஸ் நத்திங் பட் வாட்டரோட மூமெண்ட், அவ்வளவுதான் டைரக்ட் மீனிங்கு. Solute potential and pressure potential are two main components that determine water potential. So solute potential க்கு psi-s அப்படின்னு சொல்கிறோம், pressure potential க்கு psi-p சொல்கிறோம். இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போவே சொல்லிடுறேன். ஒரு பீக்கர் இருக்கு, இதில் வாட்டர் ஃபில் பண்ணிடுறீங்க. ஓகேங்களா? வாட்டர் இப்படி இருக்கு. சரி, இந்த வாட்டரில் எதுவுமே இல்லைங்க, டிஸ்டில்டு வாட்டர், அதில் மினரல்ஸ் இல்லை, எந்த ஒரு சொல்யூட்டும் அதில் இல்லை. வாட்டர் ஃப்ரீயாக மூவ் பண்ணும். ஓகேங்களா? இப்போ நான் அதில் போய் ஒரு சொல்யூட்டை மிக்ஸ் பண்ணுறேன், சொல்யூஷனாக மாற்றுறேன். உங்களுக்கு நல்லா தெரியும், சால்வண்ட் ப்ளஸ் சொல்யூட், கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்கல்ல, அதை என்ன சொல்லுவீங்க? சொல்யூஷன். இந்த ரெண்டும் சேர்ந்தா அதை என்ன சொல்லுவோம்? சொல்யூஷன். இங்கே சால்வெண்ட் யார்? நம்ம வாட்டர் பொட்டன்ஷியல் படிக்கிறதுனால இனிமேல் நம்ம பார்க்க போகிற எல்லா சால்வெண்ட்டும் வாட்டர் தான். இப்போ நான் சொல்யூட் என்னவா இருக்கலாம்? ஒரு உப்பாக இருக்கலாம், இல்லை ஒரு சர்க்கரையாக இருக்கலாம், சோடியமாக இருக்கலாம், கால்சியமாக இருக்கலாம், எனிதிங் சொல்யூட். ஓகேங்களா? நீங்கள் எது வேணால் நினச்சிக்கோங்க. இப்போ சொல்யூட்டை கொண்டு வந்து இதில் நான் மிக்ஸ் பண்ணுறேன். இந்த சொல்யூட் என்ன தெரியுமா பண்ணும்? வாட்டரோட மூமெண்ட்டை ஹிண்டர் பண்ணும், தடுக்கும். ஸோ வாட்டரோட பொட்டன்ஷியலை டிட்டர்மைன் பண்ணுறது சொல்யூட் இல்லை அப்படின்னா வாட்டர் பொட்டன்ஷியல் ஹையராக இருக்கும். சொல்யூட் எவ்வளோக்கு எவ்வளோ ஆட் பண்ணுறனோ வாட்டர் பொட்டன்ஷியல் குறைஞ்சிக்கிட்டே வரும், டிட்டர்மைன் பண்ணது இல்லை. அதே மாதிரி தான் இப்போது சொல்யூட் வந்து வாட்டரோட பொட்டன்ஷியலை குறைக்குது. இப்போ நான் ப்ரெஷர் கொடுத்தேன்னு வச்சுங்களேன், வாட்டர் பொட்டன்ஷியல் அது இன்க்ரீஸ் பண்ணும். இந்த ரெண்டையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்யூட்டு வாட்டர் பொட்டன்ஷியலை குறைக்கும், ப்ரெஷர் வாட்டர் பொட்டன்ஷியலை இன்க்ரீஸ் பண்ணும். மறந்துடாதீங்க தயவு செய்து. இது ஒரு வாய்ப்பாடு மாதிரி, ஒரு திருக்குறள் மாதிரி மனசுக்குள்ளே மைண்டில் நல்லா போட்டு வச்சுக்கோங்க. சரி, சொல்யூட் வாட்டர் பொட்டன்ஷியலை குறைக்கும், வாட்டரோட மூவ்மெண்ட்டை குறைக்கும்.
வாட்டர் மூவ்மெண்ட்டை தடுக்குது. ப்ரெஷர் வாட்டர் மூவ்மெண்ட்டை அதிகரிக்கும். ஏங்க இன்ஜெக்ஷனில் நீங்கள் இழுக்கிறீங்க மருந்து வச்சு ப்ரெஷர் கொடுத்தா தானே மருந்து உள்ளே மூவ் ஆகி போகுது. அப்போ வாட்டர் மேலே ப்ரெஷர் கொடுத்தா வாட்டர் மூவ் ஆகும் தானே. அப்போ வாட்டர் பொட்டன்ஷியல் ப்ரெஷர் கொடுத்தா என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். தட்ஸ் இட். ரொம்ப ஈஸி. வாட்டர் மாலிக்யூல்ஸ் பொசஸ் கைனெட்டிக் எனர்ஜி. கைனெட்டிக் எனர்ஜினா என்ன? எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் அழகாக டீச் பண்ணாங்க. கைனெட்டிக் எனர்ஜினா எனர்ஜி இன் மூவ்மெண்ட். ஒரு பார்ட்டிக்கிள் மூவ் ஆகும்போது அந்த மூவ்மெண்ட் அப்போ ஒரு எனர்ஜி இருக்குல்ல, தட் இஸ் கைனெட்டிக் எனர்ஜி. வாட்டருக்கு கைனெட்டிக் எனர்ஜி இருக்குன்னா என்ன அர்த்தம்? வாட்டர் மூவ் ஆகும். வாட்டர் கேன் மூவ் ஃப்ரீலி. அதான் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் வாட்டர். இன் லிக்விட் அண்ட் கேஷியஸ் ஃபார்ம். கேஷியஸ்னா நீராவியாக போகுது. தண்ணி கொதிக்கும் போது தலைப்புலன்னு கொதிக்கும் போது அப்படியே ஆவி போகுது இல்லை. ஸோ தட் இஸ் கேஷியஸ் ஃபார்ம். லிக்விட் ஃபார்ம் தண்ணி லிக்விடாக இருக்கிறது. சாலிடாகவும் இருக்கும் வாட்டர். ஐஸ் கட்டி 0 டிகிரி செல்சியஸில் ஓகே, சாலிடில் விட்டுருங்க, மூவ்மெண்ட் இருக்காது. லிக்விட் அண்ட் கேசியஸ் ஃபார்மில் தே ஆர் இன் ரேண்டம் மோஷன். கண்ணா பின்னான்னு பர்டிகுலர் டைரக்ஷன் இல்லாமல் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தட் இஸ் போத் ரேப்பிட் ஆஸ் வெல் அஸ் கான்ஸ்டன்ட். ரேப்பிட்னா என்ன? வேகமாக இருக்கும். கான்ஸ்டன்ட்னா என்ன? மூவ்மெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். கண்டினியூஸாக மூவ்மெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். சரி, the greater the concentration of water, see here it is directly proportional. வாட்டரோட கண்டென்ட் ஜாஸ்தினா வாட்டரோட பொட்டன்ஷியல் ஜாஸ்தி. வாட்டரோட கண்டென்ட் கம்மினா வாட்டர் பொட்டன்ஷியல் கம்மி. ஆனால் அதிகமாக இருக்கவங்க தானே இங்கே டாமினன்ட்டு. அந்த மாதிரி. ஓகே, ஸோ த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் ஹையராக இருந்ததுன்னா த கிரேட்டர் இட்ஸ் கைனெட்டிக் எனர்ஜி ஆர் வாட்டர் பொட்டன்ஷியல். வாட்டர் மூவ்மெண்ட் தான் வாட்டர் பொட்டன்ஷியல். மூவ் ஆகிறப்ப ரிலீஸ் ஆகிற மூவ் ஆகிறதுக்கு தேவையான இருக்கிற எனர்ஜி தான் கைனெட்டிக் எனர்ஜி. ஸோ ரெண்டும் ஒன்று தான். ஹென்ஸ் இட் இஸ் ஆப்வியஸ் தட் பியூர் வாட்டர் வில் ஹாவ் கிரேட்டஸ்ட் வாட்டர் பொட்டன்ஷியல். சுத்தமான தண்ணி, டிஸ்டில்டு வாட்டர், நோ சொல்யூட் அட் ஆல், அதில் தான் ஹையஸ்ட் வாட்டர் பொட்டன்ஷியல் இருக்கும். அதில் தான் வாட்டர் ஃப்ரீயாக மூவ் பண்ணும். ஏன்னா அதை ஹிண்டர் பண்ண, தடுக்கிறதுக்கு, வாட்டர் மூவ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ண குறுக்கால யாருமே இல்லை. ஓகே, இஃப் டூ சிஸ்டம் கண்டெய்னிங் வாட்டர் ஆர் இன் கான்டாக்ட், random movement of water molecules will result in net movement of water molecules from the system of with higher energy to with lower energy. இந்த இடத்துல ஹையர் எனர்ஜிங்கிறது வாட்டர் பொட்டன்ஷியல். அவ்வளோதான். வாட்டர் மூவ் ஃப்ரம் ஹையர் வாட்டர் பொட்டன்ஷியல் டு லோ வாட்டர் பொட்டன்ஷியல். ஒன்றும் இல்லை, தண்ணி அதிகமாக இருக்க இடத்துல வந்து குறைவாக இருக்க இடத்துக்கு மூவ் பண்ணுது. நல்லா ரீகால் பண்ணுங்க. ஒரு பொருள் அதிகமாக இருக்க இடத்துலேருந்து கம்மியாக இருக்க இடத்துக்கு மூவ் ஆகி போணுச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? டிஃப்யூஷன். ஸோ வாட்டர் பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்க இடத்துலேருந்து, அதாவது வாட்டர் அதிகமாக இருக்க இடத்துலேருந்து வாட்டர் கம்மியாக இருக்க இடத்துக்கு வாட்டர் மூவ் ஆகி போகுது. தட் இஸ் டிஃப்யூஷன். ஓகே, so thus water will move from system containing water at higher water potential to the one having lower water potential. This process of movement of substances down gradient of free energy without using ATP, free energy, is called diffusion. இந்த இடத்துல down gradient doubt வரும், confusion வரும். அது என்ன சார் down gradient? Gradientனா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். கிரேட், A grade, B grade, C grade, D grade, E grade அப்படின்னு. அதாவது அதிகம், அதிகத்தின் பயன் அப்படிம்பாங்களா விளம்பரத்தில். அதிகத்தை விட கொஞ்சம் கம்மி, கொஞ்சம் கம்மி, கொஞ்சம் கம்மி, கொஞ்சம் கம்மி. ஸோ தட் த அளவு ஒரு இடத்துல ஜாஸ்தியாக இருக்குது, இன்னொரு இடத்துல கம்மியாக இருக்குங்கிற அந்த அளவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்கிறது தான் கிரேடு. ஸோ வாட்டர் ஒரு இடத்துல ஜாஸ்தியாக இருக்குது, இன்னொரு இடத்துல கம்மியாக இருக்குது. அதிகமாக இருக்க இடத்துல கம்மியாக இருக்க இடத்துக்கு மூவ்மெண்ட் நடந்துச்சுன்னா டவுன் த கிரேடியன்ட் அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான், டவுன் ஏ கிரேடியன்ட்னு அர்த்தம். Water potential is denoted by Greek symbol psi, that is, this is the symbol, சூலாயுதம் மாதிரி இருக்கு, and is expressed in pressure units such as pascals. PA, பாஸ்கல்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் வச்சுட்டாங்க. பை கன்வென்ஷன் நம்ம வசதிக்காக பிகினிங்லேருந்து அப்போ இருந்தே ஃபாலோ பண்ணுறது. த வாட்டர் பொட்டன்ஷியல் ஆஃப் பியூர் வாட்டர் அட் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர். ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர்னா ரூம் டெம்பரேச்சர் 30 டிகிரி செல்சியஸ் அந்த மாதிரி சொல்வீங்களா, அதுதான். which is not under any pressure. நீங்கள் எக்ஸ்டர்னலாக ப்ரெஷர் கொடுக்கல, அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர்னு அர்த்தம். நாட் அண்டர் எனி ப்ரெஷர்னா அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர். நாட் எந்த ப்ரெஷரும் நீங்கள் கொடுக்கல, நார்மல் அட்மாஸ்பெரிக் ப்ரெஷரில் இட் இஸ் 0. ஸோ பியூர் வாட்டரோட வாட்டர் பொட்டன்ஷியல் நார்மல் டெம்பரேச்சரில் அட்மாஸ்பெரிக் ப்ரெஷரில், அதாவது நாட் அண்டர் எனி ப்ரெஷர், ப்ரெஷரில் எதுவும் கொடுக்கல அப்படிங்கிறப்போ, இப்போ நம்மளாம் அட்மாஸ்பெரிக் ப்ரெஷரில் இருக்கோம், இதுதான் நார்மல். நாட் அண்டர் எனி ப்ரெஷர் நம்ம எல்லாருமே. ஓகேங்களா? ஸோ அதுதான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், பியூர் வாட்டர்னு சொல்கிறோம். பியூர் வாட்டருக்கு வாட்டர் பொட்டன்ஷியல் 0. டோன்ட் ஃபர்கெட், நீட்டில் கொஷின் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு, இப்போது இஃப் சம் சொல்யூட் இஸ் டிசால்வ்ட் இன் பியூர் வாட்டர்,
ஒரு வாட்டர் கண்டெய்னிங் மீடியத்தில் நான் வாட்டர் கண்டெய்னிங் மீடியத்தில் திஸ் இஸ் வாட்டர் கண்டெய்னிங் மீடியத்தில் சில சொல்யூட்டை நான் வந்து மிக்ஸ் பண்ணுறேன், சில சொல்யூட்டை போடுறேன். சொல்யூட்டுக்கு ஒரு கலர் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி சொல்யூட் ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ the solute plus water solution. The solution has fewer free water molecule and concentration of water decreases. வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சு போயிடுது, வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சு போயிடுது. ஓகேங்களா? அப்போ கைனடிக் எனர்ஜி ஆஃப் வாட்டர் ஆல்சோ டிக்ரீசஸ், ரெடியூசிங் இட்ஸ் வாட்டர் பொட்டன்ஷியல். ஸோ ஒரு பியூர் வாட்டரில் வாட்டர் பொட்டன்ஷியல் எப்படி குறையுது? சொல்யூட் ஆட் பண்ணுறதுனால குறையுது. ஹென்ஸ் ஆல் சொல்யூஷன்ஸ் ஹேவ் எ லோவர் வாட்டர் பொட்டன்ஷியல் தேன் பியூர் வாட்டர். ஸோ எந்த சொல்யூஷனாக இருந்தாலும் சரி, அரை ஸ்பூன் சக்கரை போட்டாலும் சரி, ஒரு ஸ்பூன் சக்கரை போட்டாலும் சரி, 9 ஸ்பூன்ஸ் சக்கரை போட்டாலும் சரி, பியூர் வாட்டரை விட அதில் வாட்டர் பொட்டன்ஷியல் குறைவாக இருக்குது. பியூர் வாட்டருக்கு வாட்டர் பொட்டன்ஷியல் 0னா சொல்யூஷனுக்கு வாட்டர் பொட்டன்ஷியல் நெகட்டிவில் இருக்கும். ஏன்? பியூர் வாட்டரை விட வாட்டர் பொட்டன்ஷியல் கம்மின்னு சொல்லிட்டோம். பியூர் வாட்டருக்கே 0 தான், ஹையஸ்ட் வாட்டர் பொட்டன்ஷியலே 0 தான். அப்போது சொல்யூஷனோட வாட்டர் பொட்டன்ஷியல் நெகட்டிவில் இருக்கும். ஓகே, so the magnitude of this lowering due to dissolution of a solute is called solute potential, that is psi s. Psi s is always negative. Psi s is always negative. The more the solute molecules, lower negative is psi s. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இங்க நான் 10 சொல்யூட் கொடுத்தா இதோட சொல்யூட்டை அதாவது 10 சொல்யூட் கொடுக்கும்போது வாட்டர் பொட்டன்ஷியல் குறைஞ்சிருது. சொல்யூட் பொட்டன்ஷியலும் குறையுது. ஏன்? இதில் சொல்யூட் இனிமேல் நான் இன்னும் ஆட் பண்ணக்கூடிய அளவு கம்மியாயிடும்னா அந்த வாட்டர் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய சொல்யூட்டோட அளவு குறைஞ்சி போச்சுன்னு அர்த்தம். ஃப்ரீ வாட்டர் மாலிகுலோட அளவு குறையும் போது. இப்போது இங்கே நான் 10 சொல்யூட் போட்டிருக்கேன். ஓகேங்களா? 10 சொல்யூட் இதில் போட்டிருக்கேன். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இங்கே நம்ம வந்து 20 சொல்யூட் வாட்டரில் போட்டுடணும். ஓகேங்களா? சொல்யூட் பொட்டன்ஷியல் இங்கே ஜாஸ்தியானா கம்மியான சொல்யூட் ஜாஸ்தி த சொல்யூட் பொட்டன்ஷியல், ஜாஸ்தியான சொல்யூட் கம்மி த சொல்யூட் பொட்டன்ஷியல். ஸோ இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சொல்யூஷனில் வாட்டர் ஆட் பண்ண டைரக்ட் ப்ரொபோஷனலாக வாட்டர் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு சொல்யூஷனில் சொல்யூட் ஆட் பண்ண சொல்யூட் பொட்டன்ஷியல் குறைஞ்சிக்கிட்டே வரும். தயவுசெய்து மறந்துடாதீங்க. தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் கரெக்டாக சொல்லிவிடுங்க. இதை பேஸ் பண்ணி நீட்டில் கொஷின் கேட்பாங்க. ஓகே, ஸோ த மோர் சொல்யூட் மாலிக்யூல்ஸ் லோவர் சொல்யூட் பொட்டன்ஷியல். சொல்யூட் ஆட் பண்ண சொல்யூட் பொட்டன்ஷியல் குறைஞ்சிக்கிட்டே போகும். ஏன்னா அதோட வேல்யூ நெகட்டிவ்ங்க. நெகட்டிவ் 1 விட -1 விட -2 ரொம்ப கம்மி, -2 விட -3 ரொம்ப கம்மி. அங்கே நம்பரை பார்க்கக்கூடாது. -3னா 3 மடங்கு குறைவாக இருக்குன்னு அர்த்தம், -2னா 2 மடங்கு குறைவாக இருக்குன்னு அர்த்தம், -1னா 1 மடங்கு குறைவாக இருக்குது. 1 மடங்கு குறைவாக இருக்கிறது ரொம்ப ஜாஸ்தியா, 2 மடங்கு குறைவாக இருக்கிறது ரொம்ப ஜாஸ்தியா, 2 மடங்கு இருக்கிறது தான் கம்மியாக இருக்கிறது தான் 1 மடங்கு கம்மியாக இருக்கிறத விட ஜாஸ்தி. ஐ ஹோப் நான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணலை அப்படின்னு புரிய வைக்கிறேன்னு. சரி, ஓகே. Next, for a solution at atmospheric pressure, water potential is equal to solute potential. Water potential solute potential எப்பவும் ஈக்குவலாக இருக்கும். எப்போ? அட்மாஸ்பெரிக் ப்ரெஷரை. இன்னும் ப்ரெஷரை பற்றி நம்ம பேசவே இல்லை. இப்போ பாருங்கள், இஃப் எ ப்ரெஷர் கிரேட்டர் தென் அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர் இஸ் அப்ளைடு. அட்மாஸ்பெரிக் ப்ரெஷரை விட எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் நம்ம கொடுக்கும்போது டு பியூர் வாட்டர் ஆர் எ சொல்யூஷன், வாட்டர் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் தேன் அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர், நார்மல் ப்ரெஷரை விட எக்ஸ்டர்னலாக ப்ரெஷர் கொடுக்கும்போது என்ன அதிகரிக்கும்? வாட்டர் பொட்டன்ஷியல் அதிகரிக்கும். ஸோ வாட்டர் பொட்டன்ஷியலை குறைக்கிறது யார்? சொல்யூட் பொட்டன்ஷியல். வாட்டர் பொட்டன்ஷியலை இன்க்ரீஸ் பண்ணுறது யார்? ப்ரெஷர் பொட்டன்ஷியல். இட் இஸ் ஈக்குவலன்ட் டு பம்பிங் வாட்டர் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். பம்ப்னா அந்த மோட்டர் வச்சு ஒரு இடத்துலேருந்து அண்டர் கிரவுண்ட்லேருந்து வாட்டரை சுவிட்ச் போட்டால் பம்ப் பண்ணி வாட்டரை மேலே எடுக்கிறோம்ல, அதுக்கு ஈக்குவல் இது. எது? எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் கொடுக்கறது ஒரு பியூர் வாட்டர்லையோ சொல்யூஷன்லையோ. கேன் யூ திங்க் ஆஃப் எனி சிஸ்டம் இன் அவர் பாடி வேர் ப்ரெஷர் இஸ் பில்ட் அப்? இந்த கிட்னியில் க்ளோமிருலஸ்லாம் சொல்லுவோம்ல, அங்கெல்லாம் ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் தான் அந்த யூரின்லேருந்து வாட்டரை திருப்பி ரீஅப்சார்ப்ஷன் நம்ம கிட்னியில் நடக்கும். அந்த இடம்லாம் சொல்லலாம். ப்ரெஷர் கேன் பில்ட் அப் இன் எ plant system when water enters plant cell due to diffusion causing a
pressure built up against the cell wall, it makes the cell turgid. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு செல் இப்படி இருக்குது, செல் வந்து பிளான்ட் செல்லுங்க, அனிமல் செல் கிடையாது, பிளான்ட் செல். அதில் செல் மெம்ப்ரேன் இப்படி இருக்குது, இந்த மாதிரி செல் மெம்ப்ரேன் இருக்குது, நடுவில் நியூக்ளியஸ் இருக்குது. வாட்ரு உள்ளே போக 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 வாட்டர் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே வர 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 இந்த செல் பல்ஜ் ஆகிடும். ஆனால் அதை வெடிக்க விடாமல் அந்த செல் வால் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. அப்போ உள்ளே போன வாட்டர் யார் மேலே சார் ப்ரெஷரை வெளிப்படுத்துகிறா? செல் வால் மேலே ப்ரெஷரை கொடுக்குறாங்க. இப்போ ஃபுல்லாக வாட்டர் அப்சார்ப் பண்ண செல்லை டர்ஜிட் செல் அப்படிமோ. இதுக்குரிய பிக்சர் நம்ம பின்னாடி பார்ப்போம். This increases the pressure potential. எது? பிளான்ட் செல்லுக்குள்ள, பிளான்ட் செல்லில் சொல்கிறாங்க. ப்ரெஷர் பொட்டன்ஷியல் இஸ் யூஸ்வலி பாசிட்டிவ். ப்ரெஷர் பொட்டன்ஷியல் வந்து யூஸ்வலி பாசிட்டிவ்னா எங்கேயோ எக்ஸப்ஷன் இருக்குன்னு அர்த்தம். Though in plants negative potential or tension, negative tension in the water column in the xylem plays a major role in water transport up a stem. Pressure potential is denoted as psi p. இந்த இடத்துல நீட் கொஷின் வரும். எங்கேயாவது நெகட்டிவ் ப்ரெஷர் பாசிபிளா அப்படின்னு கேட்பாங்க. சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ட்ரீ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதில் ஜைலம் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஜைலம் ரூட்டில் இருந்து எபெக்ஸ் வரைக்கும் போகும். ஓகேங்களா? ஸோ இதில் வாட்டர் மாலிகுல் செயின் மாதிரி இப்படியே இருக்கும். இங்கே கீழே ரூட் இருக்குல்ல, இங்கே ஹை ப்ரெஷர் பொட்டன்ஷியல் இருக்கும், இங்கே நெகட்டிவ் ப்ரெஷர் பொட்டன்ஷியல் இருக்கும் மேலே. ஓகேங்களா? ஸோ நெகட்டிவ் ப்ரெஷர் பொட்டன்ஷியல் மேலே இருக்கிறதுனால தான் இங்கே இருந்து வாட்டர் மேலே நோக்கி எபவ், அங்கே என்ன மோட்டர் அங்கே வச்சுருக்குறாங்க, பைப்பு பம்ப் எல்லாமே வச்சுருக்காங்க பிளான்ட்டோட ஹையஸ்ட் டாலஸ்ட் ட்ரீயோட ரூட்டில் இல்லை. இருந்தாலும் வாட்டர் மேலே நோக்கி போகிறதுக்கு காரணம் மேலே இருக்கிறது நெகட்டிவ் ப்ரெஷர் பொட்டன்ஷியல். ஸோ நெகட்டிவ் ப்ரெஷர் பொட்டன்ஷியல் ஜைலம் ஆஃப் பிளான்ட்ஸில் மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயுமே அது யூஸ்வலாக இருக்காது. எக்ஸப்ஷன் நீட்டில் கொஷின் கேட்பாங்க, பார்த்துக்குங்க. அதர் தென் தட் ப்ரெஷர் பொட்டன்ஷியல் பாசிட்டிவ் தான். வாட்டர் பொட்டன்ஷியல் ஆஃப் எ செல் இஸ் அஃபெக்டட் பை போத் சொல்யூட் அண்ட் ப்ரெஷர் பொட்டன்ஷியல். த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தெம் இஸ் ஆஸ் ஃபாலோஸ். கொஷினில் வாட்டர் பொட்டன்ஷியலுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு நீட்டில் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா தான் நீங்கள் எழுதணும். வாட்டர் பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு சொல்யூட் பொட்டன்ஷியல் ப்ளஸ் ப்ரெஷர் பொட்டன்ஷியல். அட்மாஸ்பரிக் ப்ரெஷரில் ப்ரெஷர் பொட்டன்ஷியல்ங்கிறது ஒன்றும் வராது. பட் கொஷின் கேட்டால் உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இந்த ஃபார்முலா தான் எழுதணும். ஓகேங்களா? அட்மாஸ்பரிக் ப்ரெஷரில் மட்டும்தான் வாட்டர் பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு சொல்யூட் பொட்டன்ஷியல். எக்ஸ்ட்ராவாக ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோன்னா வாட்டர் பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு சொல்யூட் பொட்டன்ஷியல் ப்ளஸ் ப்ரெஷர் பொட்டன்ஷியல். டோன்ட் ஃபர்கெட். நெக்ஸ்ட்டு ஆஸ்மாசிஸ். ஆஸ்மாசிஸில் ரெண்டு விஷயங்கள் நீங்கள் மறக்கவே கூடாது. ஒன்று வாட்டர், ரெண்டாவது selectively or semi-permeable membrane. Selectively or semi-permeable membrane. இந்த permeable membrane, semi-permeable membrane யாருன்னா செல் membrane or plasma membrane அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த ரெண்டும் கம்பல்சரி இருந்தால் தான் ஆஸ்மாசிஸே நடக்கும். ஏன்? ஆஸ்மாசிஸ் இஸ் த மூமெண்ட் ஆஃப் ஒன்லி வாட்டர். தண்ணி மூமெண்ட் மட்டும்தான், வாட்டர் மூமெண்ட் மட்டும்தான். சொல்யூட் மூமெண்ட்டோ வேற எந்த மூமெண்ட்டோ கிடையாது. ஒன்லி இட் ரெப்ரசன்ட்ஸ் மூமெண்ட் ஆஃப் வாட்டர் அலோன். வாட்டர் மட்டும்தான். ஆஸ்மாசிஸ்னால் வேற எந்த இதுவும் மைண்டுக்குள்ளே வரக்கூடாது. தண்ணி மூவ் ஆக போகுது. த்ரூ டீயை ஃபில்டர் பண்ணுறதுக்கு டீ ஃபில்டரில் ஊற்றுற மாதிரி இந்த வாட்டர் எது வழியாக மூவ் பண்ணணும்? ஒரு ஸ்க்ரீன் வழியாக மூவ் பண்ணுற மாதிரி செல் மெம்ப்ரேன் வழியாக மூவ் பண்ணி போகணும். அப்போ இந்த ரெண்டும் இருந்தால் தான் உங்களுக்கு அங்கே ஆஸ்மாசிஸ்ங்கிற டேர்மே வரும். தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் சொல்லணும், ஆஸ்மாசிஸ்னா மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் த்ரூ ஏ செலக்டிவ்லி பர்மியபிள் மெம்ப்ரேன், தட் இஸ் பிளாஸ்மா மெம்ப்ரேன். வேலை முடிஞ்சு போச்சா? ஞாபகம் வச்சுக்கோங்க. எ பிளான்ட் செல் இஸ் சரவுண்டட் பை எ செல் மெம்ப்ரேன் அண்ட் எ செல் வால். பிளான்ட்டுக்கு, அனிமலுக்கு செல் வால் கிடையாது. த செல் வால் இஸ் ஃப்ரீலி பர்மியபிள் டு வாட்டர். செல் வால் வந்து எல்லாத்தையும் உள்ளே அனுப்புவான். அப்படி ஒன்று எனக்கு தேவையே இல்லைன்னு தான் நமக்கு செல்வால் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ தட் வி கேன் நாட் கோ, சன்லேயெல்லாம் இருக்க முடியாது, டேனிங்லாம் வந்துடும். ஓகே, ஆனால் சன்லைட்டும் நமக்கு தேவை, பார்த்துக்குங்க. அண்ட் சப்ஸ்டன்சஸ் இன் சொல்யூஷன் ஹென்ஸ் இஸ் நாட் எ பேரியர் டு மூவ்மெண்ட். செல்வால் வந்து ஒரு பேரியராக இருக்காது சப்ஸ்டன்ஸ் மூவ் பண்ணுறதுக்கு. இன் பிளான்ட்ஸ் த செல்ஸ் யூஸ்வலி கண்டெயின் எ லார்ஜ் சென்ட்ரல் வேக்யூல். ஒரு செல்லு இப்படி இருக்குது அப்படின்னா, பிளான்ட் செல் அப்படின்னா, இதில் வந்து செல் மெம்ப்ரேன் இப்படி இருக்குது அப்படின்னா,
இங்கே வேக்யூல் வந்து பாருங்கள் பெரிய வேக்யூல் இருக்குது. இந்த பெரிய வேக்யூலில் குட்டி நியூக்ளியஸ், வேக்யூல் இங்கே இருக்குது, நியூக்ளியஸ் இங்கே இருக்குது. இதுதான் வேக்யூலுங்கிறாங்க. வேக்யூலோட மெம்பரேன் பேர் டோனோபிளாஸ்ட். டோனோபிளாஸ்ட். மெம்பரேன் ஆஃப் வேக்யூல் இஸ் கால்டு டோனோபிளாஸ்ட். செல்லோட மெம்பரேனுக்கு பேர் செல் மெம்பரேன் ஆர் பிளாஸ்மா மெம்பரேன். செல் மெம்பரேன் ஆர் பிளாஸ்மா மெம்பரேன். டோன்ட் ஃபர்கெட் திஸ். ஓகேங்களா? இப்போ என்ன சொல்ல வராங்க, மெம்பரேன் வழியாக தான் வாட்டர் மூவ் பண்ணணும். ஓகேங்களா? சரி, இப்போது whose contents, வேக்யூலில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ், த வேக்யூல் ஆர் சாப். சார் சாப்னா என்னன்னு கேட்பீங்க. சாப்னா ஜூஸு, அவ்வளவுதான். என்ன ஜூஸு? இலையை கசக்குனா தண்ணி வரும். இலையை நல்லா கசக்குனா அதுலேருந்து லிக்விட் வரும். தட் இஸ் சாப். அந்த லிக்விட் எங்கே இருக்குது? வேக்யூலுக்குள்ளே இருக்குது. ஸோ அந்த வேக்யூலுக்குள்ளே இருக்க லிக்விடுக்கு பேர் சாப். வேக்யூலுக்குள்ளே இருக்கிறதுனால வேக்யூல் ஆர் சாப். ஏன் சார் சாப்புன்னாங்க? அதில் வந்து வாட்டர், மினரல் சால்ட்ஸு, பிளான்ட்டுக்கு தேவையில்லாத வேஸ்ட் மெட்டீரியல் எல்லாம் கலந்து இருக்கும். அதனால சாப்புன்னு அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. contribute to the solute potential of the cell. ஏன் solute potential of the cell contribute பண்ணுறது vacuolar sap? Neat question, very important thing. Neat question. என்ன ஏது விசாரிச்சா தெரிஞ்சிரும். ஏன்னா இதில் தான் solutes இருக்கு. அதனால solute potential of the cell is determined by vacuolar sap. In plant cell, the cell membrane and the membrane of the vacuole. Membrane of the vacuole க்கு பேரு tonoplast. இங்க எழுதிருக்கோம் பாத்தீங்களா? Tonoplast. Don't forget. Single membrane, tonoplast. Together are important determinants of the movement of molecules in or out of the cell. ஒரு செல்லுக்குள்ள ஒரு மெட்டீரியல் வரணும், வேக்யூலுக்குள்ள ஒரு மெட்டீரியல் போகணும், இல்லை வெளியில் வரணும் அப்படின்னா இந்த செல் மெம்பரேனோ வேக்யூலார் மெம்பரேனோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேக்யூலோட மெம்பரேன் பேர் டோனோபிளாஸ்ட். கொஷினில் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஏன் சார் மெம்பரேனெல்லாம் சொல்கிறாங்க? மெம்பரேனோட மூவ்மெண்ட், மெம்பரேன் வழியாக மூவ்மெண்ட் வாட்டர் மூவ் ஆகி போனால் தான் அதுக்கு பேர் ஆஸ்மாசிஸ். அதனால தான் மெம்பரேனுக்கான விளக்கத்தை அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ஆஸ்மாசிஸ்னால் என்ன? பேரெல்லாம் எங்கேருந்து தான் கண்டுபிடிக்கிறாங்க? எப்பா சாமி. ஓகே, இந்த லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜோ அது நம்ம மதர் டங்காக இருந்தால் சயின்டிஸ்ட் ஆகிடலாம். படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம தமிழ் படிக்கிற மாதிரி அந்த க்ரீக்கு லாட்டின் மதர் டங்காக வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், சயின்ஸ் படிக்கிறது ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த கெமிஸ்ட்ரியிலலாம் பேர் வச்சுருக்காங்க பாருங்கள். கோல்டுன்னு படிக்கிறோம், ஆனால் அதுக்கு லெட்டர் வேறையாக இருக்குது. சில்வருங்கிறாங்க, அதுக்கு லெட்டர் அந்த பீரியாடிக் டேபிளில் சில்வர் இருக்கும், அது ஏஜி ஏயு இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. போதுண்டா சாமி, உயிரை வாங்குறீங்கடா கெமிஸ்ட்ரியில் அப்படின்னு நினச்சி தான் நான் பாட்டனி போய் படித்தேன். அங்கே படித்தா அங்கேயும் கெமிஸ்ட்ரி அலைடு வச்சுட்டாங்க. அலைடு படித்தாகணும். ஓகே, கெமிஸ்ட்ரி நானும் படித்தேன். ஓகே, ஆஸ்மாசிஸ் இஸ் த டேர்ம். ஆனால் எல்லா படிப்பும் ஈஸி தான், நம்ம மைண்டு செட்டு தான். ஓகே, ஆஸ்மாசிஸ் இஸ் த டேர்ம் யூஸ்டு டு ரெஃபர் ஸ்பெசிஃபிக்கலி டு டிஃப்யூஷன் ஆஃப் வாட்டர் அக்ராஸ் டிஃப்ரென்ஷியலி ஆர் செலக்டிவ்லி பர்மியபிள் மெம்பரேன். அது என்ன சார் புதுசாக டேர்ம் கொடுக்குறாங்க? டிஃப்ரென்ஷியலி அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவையானவங்கள உள்ளே அனுப்புவாங்க. பார்ஷியாலிட்டி, நீ எனக்கு யூஸ்ஃபுல், கம் இன்சைட், யூ ஆர் நாட் யூஸ்ஃபுல், கெட் அவுட். அதுதான். ஸோ அதான் செலக்டிவாக டிஃப்ரென்ஷியலி ஆர் செலக்டிவ்லி ரெண்டும் ஒன்று தான். ஸோ செல் மெம்பரேன் வந்து நம்ம முன்னாடி சொன்னாங்க செல்வால் வந்து எல்லாத்தையும் அலோவ் பண்ணணும். பட் செல் மெம்பரேன் வந்து ஒரு பேரியர் மாதிரி தேவையானவங்களை மட்டும், பிளான்ட் செல்லுக்கு தேவையானவங்களை மட்டும் உள்ள அனுப்பும், தேவையில்லாதவங்கள வெளியே அடித்து துரத்தி விட்டுரும். ஓகே, ஆஸ்மாசிஸ் அக்கர்ஸ் ஸ்பான்டேனியஸ்லி இன் ரெஸ்பான்ஸ் டு டிரைவிங் ஃபோர்ஸ். ஸோ இங்கே டிரைவிங் ஃபோர்ஸ் யாராக இருப்பாங்க? வாட்டர் பொட்டன்ஷியலாக இருப்பாங்க, அவ்வளோதான். The net direction of and rate of osmosis depends on both the pressure gradient and concentration gradient. Pressure, அதாவது atmospheric pressureனா that will not play a role. எக்ஸ்டர்னலாக ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோன்னா அது ஒரு play a vital role. ஆஸ்மாசிஸோட நெட் மூவ்மெண்ட் ஆஃப் மாலிகூல்ஸ் ஆஸ்மாசிஸில். அண்ட் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட்னா எப்போவுமே ஆஸ்மாசிஸில் ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷன் தான் மெட்டீரியல்ஸ் மூவ் ஆகும். மெட்டீரியல்ங்கிறது வாட்டர் மட்டும்தான். Water will move from its region of higher chemical potential to its region of lower chemical potential until equilibrium is reached. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல chemical potentialனு கொடுத்துருக்காங்களே, அது என்ன சார் அப்படின்னா chemical potential is nothing but water potential. Chemical potential is nothing but water potential. Water chemical தானே, உங்களுக்கு தெரியுமே.
chemical is nothing but here it is water potential. அப்போ higher water potential இருந்து lower water potentialக்கு water move ஆக போகுது. இங்க நல்லா பாருங்க, இப்படி ஒரு பீக்கரை வச்சுக்கிறீங்க, அந்த பீக்கர்ல நடுவுல ஒரு semi permeable membrane வச்சிருக்கீங்க. semi permeable membrane only will allow water. so ரெண்டு சைடும் water fill ஆயிருக்கு, ரெண்டு சைடும் water இருக்கு, ரெண்டு சைடும் water இருக்கு, ரெண்டுலயுமே solute இருக்கு. ஓகேங்களா? இங்க 10 solute இருக்குன்னு வச்சுக்குவோமே. ஓகே, இங்கே எக்ஸாம்பிளுக்கு எழுதுகிறேன், 600 சொல்யூட் இருக்குது, இங்கே 800 சொல்யூட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இருந்து 100 சொல்யூட் வாட்டர் மாலிக்யூல், இங்கே வந்து 800 வாட்டர் மாலிக்யூல், சாரி சொல்யூட் கிடையாது, வாட்டர் மாலிக்யூல். வாட்டர் மாலிக்யூல்ஸ் வந்து இங்கே 800 இருக்குது, இங்கே 600 இருக்குது. இங்கேருந்து இந்த செமி பர்மியபிள் மெம்ப்ரேன், செலக்டிவ்லி பர்மியபிள் மெம்ப்ரேன் வழியாக வாட்டர் மட்டும்தான் மூவ் பண்ணும், சொல்யூட் மூவ் பண்ண முடியாது. ஸோ இங்கே இருந்து வாட்டர் 100 மாலிக்யூல் இங்கே வந்துடும். அப்போ இங்கேயும் 700 ஆயிரும், 600 + 100 இங்கேயும் 700 ஆயிரும். இந்த மாதிரி வந்து அதுக்கு பேர் யூக்லிபிரியம். ரெண்டு சைட்லையும் ஈக்குவல் மாலிக்யூல்ஸ், வாட்டர் மாலிக்யூல்ஸ் இருந்ததுன்னா அதை யூக்லிபிரியம் அப்படிமோ. அதுதான் யூக்லிபிரியம் ரீச் பண்ணுற வரைக்கும் மூவ்மெண்ட் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Then at equilibrium two chambers should have nearly the same water potential. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈக்குலிபிரியத்தில் ரெண்டுலேயுமே வாட்டர் பொட்டன்ஷியல் சேமாக இருக்கணும். You may have made a potato osmometer in your earlier classes. 10th potato osmosis பண்ணியிருப்பீங்க. If the potato tuberனா அந்த பொட்டேட்டோ தான் நம்ம சமைச்சு சாப்பிட்றோம்ல, அதுதான், இஸ் பிளேஸ்ட் இன் வாட்டர். த வாட்டர் என்டர்ஸ் த கேவிட்டி இன் த பொட்டேட்டோ டியூபர் கண்டெய்னிங் அ கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் சுகர் டியூ டு ஆஸ்மாசிஸ். இங்கே பொட்டேட்டோ ஆஸ்மோஸ்கோப் உங்களுக்கு நல்லாவே தெரியும். பொட்டேட்டோவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்குவீங்க, இதை ஒரு பீக்கரில் வச்சுருவீங்க. ஸோ இந்த பீக்கரில் நீங்கள் வந்து பியூர் வாட்டர் எடுத்துக்குவீங்க, இல்லை லோ கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷனில் வாட்டர் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி டைல்யூட்டட் சொல்யூஷன் வெளியே எடுத்துக்குவீங்க. இந்த பொட்டேட்டோ ஆஸ்மோஸ்கோப்பில் இங்கே ஒரு பின்னை வச்சுருவோம் அளவு தெரியறதுக்கு, உள்ளே வந்து ஹை கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன் ஊற்றிடுவோம். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா இந்த வாட்டர் வெளியே இருந்து உள்ளே என்ட்ராகி இதோட லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்போ வாட்டர் மூவ் ஃப்ரம் இட்ஸ் ஹையர் கான்சன்ட்ரேஷன், வாட்டர் அதிகமாக இருக்க இடத்துலேருந்து லோவர் கான்சன்ட்ரேஷன், வாட்டர் கம்மியாக இருக்க இடத்துக்கு வாட்டர் செமி பர்மியபிள் மெம்ப்ரேன் வழியாக மூவ் பண்ணுது. தட் இஸ் வாட் கால்டு ஆஸ்மாசிஸ்னு பொட்டேட்டோ ஆஸ்மோமீட்டரில் நீங்கள் ப்ரூஃப் பண்ணி காமிச்சிருப்பீங்க. இங்கே நல்லா பாருங்கள், இந்த இடத்துல ரெண்டு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். லெஸ் கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன் டேர்ம் பாருங்கள், சொல்யூஷன் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது, சொல்யூஷன். ஹை கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன், இந்த டேர்ம் பாருங்கள், சொல்யூஷன் முடியுது. ஓகேங்களா? லெஸ் கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷனில் மோர் வாட்டர் பொட்டன்ஷியல் இருக்கும். ஏன்னா வாட்டர் லெஸ் கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன் என்ன, ஒரு கிளாஸில் தண்ணியில் 1 லிட்டர் வாட்டரில் நான் 1/4 ஸ்பூன் சர்க்கரையை கலந்துருக்கேன். அப்போது அதில் சர்க்கரை கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அதே 1 லிட்டர் வாட்டரில் நான் வந்து இங்கே வந்து லெஸ் வாட்டர் தான் இருக்கும், அதில் வந்து 3 ஸ்பூன் சர்க்கரையை கலந்துட்டேன். அப்போது இங்கே சொல்யூட் எங்கே ஜாஸ்தியாக இருக்குது அதை ஹை கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன் சொல்வீங்க, அதில் வாட்டர் கம்மியாக இருக்கும். எந்த சொல்யூஷனில் சொல்யூட் கம்மியாக இருக்குது அது லெஸ் கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன் சொல்வீங்க, மோர் வாட்டர் இருக்கும். அதாவது இந்த இடத்துல தெளிவாக நான் சொல்லிடுறேங்க, டைல்யூட்டட் சொல்யூஷனில் வாட்டர் ஜாஸ்தியாக இருக்கும், ஹை கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷனில் வாட்டர் கம்மியாக இருக்கும். வாட்டர் மூவ் ஃப்ரம் இட்ஸ் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோவர் கான்சன்ட்ரேஷன். இங்கே இட்ஸுங்கிறது வாட்டர் எங்கே ஜாஸ்தியாக இருக்கும், டைல்யூட்டட் சொல்யூஷனில். வாட்டர் எங்கே கம்மியாக இருக்கும், ஹை கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷனில். ஸோ டைல்யூட்டட் சொல்யூஷன்லேருந்து வாட்டர் ஹை கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷனுக்கு போவோம். இந்த இடத்துல உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறது என்ன தெரியுமா, வாட்டர் மூவ் ஃப்ரம் இட்ஸ், வாட்டரோட ஹை கான்சன்ட்ரேஷன், சொல்யூட் கிடையாது. வாட்டர் மூவ் ஃப்ரம் இட்ஸ் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு இட்ஸ் லோவர் கான்சன்ட்ரேஷன். வாட்டர் அதிகமாக இருக்க இடத்துலேருந்து வாட்டர் கம்மியாக இருக்க இடத்துக்கு மூவ் பண்ணி போகுதுங்கிறாங்க. உங்களுக்கு கன்ஃபியூஷனை கிளியர் பண்ணிட்டேன்னு நான் நம்புகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் study the figure 11.3 in which two chambers A and B containing solutions are separated by semi permeable membrane. இங்க பாருங்க, selectively permeable membrane நாலும் semi permeable membrane நாலும் ஒன்று தான். இங்க solute molecules கம்மியாக இருக்கு, இங்க solute molecules ஜாஸ்தியாக இருக்கு. இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது வாட்டர். ரெண்டு சேம்பர் வச்சுட்டாங்க. கொஷினுக்கு ஆன்சர் பண்ணலாம். Solution of which chamber has lower water potential? எங்க அதிக solute இருக்கோ அங்க வாட்டர் பொட்டன்ஷியல் கம்மியாக இருக்கும், எங்கே சொல்யூட் கம்மியாக இருக்கோ அங்கே வாட்டர் பொட்டன்ஷியல் ஜாஸ்தியாக இருக்கும். இவங்க என்ன கேட்குறாங்க, லோவர் வாட்டர் பொட்டன்ஷியல். இங்கே தான் சொல்யூட் ஜாஸ்தியாக இருக்குது, அப்போது பியில் லோவர் வாட்டர் பொட்டன்ஷியல் இருக்குது. ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட்,
solution of which chamber has lower solute potential. இந்த இடத்துக்கு நமக்கு தெளிவா பார்த்தோம். இங்க பாருங்க, நான் வந்து more solute molecules இருந்தா lower solute potential psi s னா solute potential தானே. solute molecules அதிகமா இருந்துச்சுன்னா solute potential கம்மியா இருக்கும். நீட்ல क्वेश्चन கேட்பாங்க, இது கன்ஃபியூசிபிள்னு ஆல்ரெடி நம்ம சொன்னோம். this is confusable. வாட்டர் ஜாஸ்தியா இருந்தா ஹை வாட்டர் பொட்டன்ஷியல், வாட்டர் கம்மியா இருந்தா லோ வாட்டர் பொட்டன்ஷியல், சொல்யூட் ஜாஸ்தியா இருந்தா கம்மி சொல்யூட் பொட்டன்ஷியல், சொல்யூட் கம்மியா இருந்தா சொல்யூட் பொட்டன்ஷியல் ஜாஸ்தி. மறந்துடாதீங்க. கண்டிப்பா உங்களோட கன்ஃபியூஷன்ஸை தெளிவு பண்ணிக்கிட்டு வரேன்னு மட்டுமே நான் நம்புகிறேன். ஓகே, தன்னம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். சொல்யூஷன் ஆஃப் விச் சேம்பர் ஹேஸ் லோவர் சொல்யூட் பொட்டன்ஷியல். அதிகமான சொல்யூட் இருந்தா கம்மி சொல்யூட் பொட்டன்ஷியல், கம்மியான சொல்யூட் இருந்தா ஜாஸ்தி சொல்யூட் பொட்டன்ஷியல். அப்படியே உல்டாவா, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ பியில் தான் கம்மியான சொல்யூட் பொட்டன்ஷியல் இருக்கும், ஏன்னா இங்கே தான் அதிகமான சொல்யூட்ஸ் இருக்குது. டோன்ட் ஃபர்கெட். நெக்ஸ்ட், அண்ட் வாட்டர் பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு சொல்யூட் பொட்டன்ஷியல். பியில் லோவர் வாட்டர் பொட்டன்ஷியல்னா பியில் தானே லோவர் சொல்யூட் பொட்டன்ஷியல் இருக்கும். வாட்டர் பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு சொல்யூட் பொட்டன்ஷியல் தானே, மறந்துடாதீங்க. இன் விச் டைரக்ஷன் வில் ஆஸ்மாசிஸ் அக்கர். ஆஸ்மாசிஸ்னா என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணும். வாட்டர் செலக்டிவ்லி பர்மியபிள் மெம்பரேன், வாட்டரில் செமி பர்மியபிள் மெம்பரேன் வழியாக வாட்டர் மட்டும்தான் மூவ் பண்ண போகுது. இது ஒரு டிஃப்யூஷன், அதாவது ஹை வாட்டர் பொட்டன்ஷியல்லேருந்து லோ வாட்டர் பொட்டன்ஷியலுக்கு தான் வாட்டர் மூவ் ஆகும். ஏல ஹை வாட்டர் பொட்டன்ஷியல், தண்ணி நிறைய இருக்குது. பியில் தண்ணி கம்மியாக இருக்குது, ஏன்னா சொல்யூட் ஜாஸ்தி ஆகிட்டதுனால. ஸோ ஃப்ரம் ஏ டு பி வாட்டர் மூவ் with the help in the direction A to B. ஓகேங்களா, சொல்யூஷன் ஏலேருந்து பிக்கு வாட்டர் மூவ் ஆகும். because A solution has higher water potential, B has lower water potential. Which solution has higher solute potential? Which solution has a higher solute potential? A. higher water potential இருக்கிறதுல தான் higher solute potential இருக்கும், because water potential is equal to solute potential. So A, higher solute potential A. At equilibrium, which chamber will have lower water potential? Nothing. ஏன், ரெண்டுலேயும் வாட்டர் வந்து ஈக்குலிபிரியத்தில் ஈக்குவல் ஆகிடும். அப்போது எதுலேயுமே ஹையராக இருக்காது, ஈக்குவலாக தான் இருக்கும். அதான் ஈக்குலிபிரியம். அட் ஈக்குலிபிரியம், ஓகே, இஃப் ஒன் சேம்பர் ஹேஸ் psi minus 2000 kilopascal and the other has minus 1000 kilopascal, which is chamber has the higher water potential? வெறும் psi இருந்தால் வாட்டர் பொட்டன்ஷியல் தான். சி, என்கிட்ட 1000 ரூபாய் கம்மியாக இருக்குது ஒரு பொருள் வாங்க, இன்னொருத்தங்கிட்ட 2000 ரூபாய் கம்மியாக இருக்குது. அப்போ யார்கிட்ட பணம் ஜாஸ்தியாக இருக்குது? ஒரு பொருள் வந்து 5000 ரூபாங்க. 5000 ரூபாய் பொருளை வாங்குறதுக்கு என்கிட்ட 1000 ரூபாய் கம்மியாக இருக்குது, 4000 இருக்குது. இன்னொருத்தங்கிட்ட அந்த பொருளை வாங்குறதுக்கு 5000 ரூபாய் பொருளை வாங்க 2000 கம்மியாக இருக்குது. அப்போ அவங்ககிட்ட 3000 தான் இருக்குது. இப்போ உள்ளதுலேயே யாருக்கிட்ட ரொம்ப கம்மியாக இருக்குது? அவங்ககிட்ட தான் ரொம்ப கம்மியாக இருக்குது, -2000. ஓகேங்களா, இப்போ இங்கே என்ன கேட்குறாங்க? if one chamber has psi of -2000 kilopascal and the other has -1000 kilopascal, which is the chamber that has higher potential? அதிகமாக பணம் என்கிட்ட இருக்குது, -1000 தான். மைனஸில் கம்மி தான் ஜாஸ்தி, மைனஸில் ஜாஸ்தியாக இருந்தால் ரொம்ப கம்மின்னு அர்த்தம். இவங்க ஹையர் வாட்டர் பொட்டன்ஷியல் கேட்குறாங்க, மைனஸில் கம்மியாக இருக்கிறத பார்த்து ஆன்சர் போட்டுற வேண்டியதான். வாட் வில் பி த டைரக்ஷன் ஆஃப் மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் when two solution with psi water potential is equal to 0.2 megapascal and water potential another solution 0.1 megapascal? எந்த டைரக்ஷன்லேருந்து எந்த டைரக்ஷனுக்கு வாட்டர் மூவ் பண்ணும்? செலக்டிவ்லி பர்மியபிள் மெம்பரேன்னா 0.2லேருந்து 0.1க்கு மூவ் பண்ணும். ஹையர் வாட்டர் பொட்டன்ஷியல்லேருந்து லோவர் வாட்டர் பொட்டன்ஷியலுக்கு தான் வாட்டர் மூவ் பண்ணி போவோம். தட் இஸ் த ஆன்சர். ஓகே, வி ஹாவ் கம்ப்ளீட்டட் திஸ் பார்ட். உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். Let us discuss another experiment where solution of sucrose in water taken in a funnel is separated from pure water in a beaker by a selectively permeable membrane. You can get this kind of membrane in an egg. எக்கில் தோலை உரிச்சு, லைட்டாக தோலை உரிச்சு அந்த மெம்பரேன் வரும். Remove the yolk and albumin through a small hole at one end of the egg and place the shell in diluted solution of hydrochloric acid for a few hours. Semi permeable membrane எப்படி எடுக்கிறதுன்னு சொல்கிறாங்க. HCl வைங்க. The egg shell dissolves leaving the membrane intact.
ஸோ ஒரு சின்ன ஓட்டை போட்டு உள்ளே இருக்க கண்டென்ட்லாம் வெளியே எடுத்துருங்க. இந்த ஒயிட்டு எல்லோ பார்ட்டெல்லாம் லிக்விட் ஃபார்மில் HCl டைல்யூட்டட் HCl அந்த ஷெல்லை மட்டும் போடுங்க. ஷெல்லு கரைஞ்சிரும், மெம்பரேன் தனியாக கிடச்சிரும். Water will move into funnel resulting in the rise of level of the solution in the funnel. This will continue till the equilibrium is reached. In case sucrose does diffuse out through the membrane, will this equilibrium be ever reached? இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு ஃபனல் கவுத்து வச்சுக்குங்க. இந்த இடத்துல அந்த எக் மெம்பரேனை எடுத்து வச்சுக்குங்க. ஓகேங்களா? வெளியில் பியூர் வாட்டர் எடுத்துக்குங்க. உள்ள சுக்ரோஸ் சொல்யூஷன் எடுத்துக்கோங்க. இந்த இனிஷியல் லெவலை மார்க் பண்ணிக்கங்க. வாட்டர் இந்த மெம்பரேன் வழியாக எக் மெம்பரேன் வழியாக உள்ளே போய் இதோட லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஈக்லிபிரியம் வர வரைக்கும் இந்த மூவ்மெண்ட் வாட்டர் உள்ளே நோக்கி போய்கிட்டே இருக்கும். ஒருவேளை சுக்ரோஸ் வெளியே வந்தால் ஈக்லிபிரியம் வருமா? வராது. எப்படி வரும்? இந்த செமி பர்மியபிள் மெம்பரேன் வழியாக வாட்டர் மட்டும்தான் மூவ் பண்ணும். சுக்ரோஸ் மாதிரி சொல்யூட் வெளியே வராது. உள்ள சுக்ரோஸ் இருக்குது. சுக்ரோஸ் சொல்யூஷன் இருக்குன்னா அங்கே வாட்டர் கம்மியாக இருக்குது. பியூர் வாட்டரில் வாட்டர் ஜாஸ்தியாக இருக்குது. வாட்டர் அதிகமாக இருக்க இடத்துல வந்து வாட்டர் கம்மியாக இருக்க இடத்துக்கு மூவ் ஆகி போகுது. ஓகே, இதெல்லாம் இப்படிலாம் வராது. சுக்ரோஸ் மூவ் ஆகாது. ஸோ திஸ் இஸ் தட் செட்டப். ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு செட்டப். நீங்கள் வந்து சுக்ரோஸ் சொல்யூஷன் இருக்குது, வாட்டர் உள்ளே மூவ் ஆகி இந்த லிமிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். சுக்ரோஸ் சொல்யூஷனோட லிமிட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இந்த இது வரைக்குமே இன்க்ரீஸ் ஆன மாதிரி காமிச்சிருக்காங்க. இங்கேருந்து இங்கே வரைக்கும் வாட்டர் மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரி, நெக்ஸ்ட் இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுங்க. எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் கேன் பி அப்ளைட் ஃப்ரம் அப்பர் பார்ட் ஆஃப் த ஃபனல் சச் தட் நோ வாட்டர் டிஃப்யூஸ் இன்டு ஃபனல் த்ரூ மெம்பரேன். இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, வாட்டர் உள்ளே போகிறத யூ கேன் ஸ்டாப் பை ப்ரொவைடிங் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர். ஒரு பம்பு மாதிரி வச்சு மேலேருந்து நான் ப்ரெஷரை கொடுக்குறேன். ப்ரெஷரை கொடுக்கும்போது இந்த ப்ரெஷர் இங்கேருந்து வாட்டர் இந்த மெம்பரேன் வழியாக உள்ளே போகிறத ஸ்டாப் பண்ணிடும். மேலேருந்து ப்ரெஷர் கொடுக்குறேன், வாட்டரோட மூவ்மெண்ட் வெளியேருந்து உள்ளே வரதை ஸ்டாப் பண்ணும். இன்னும் எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சுக்ரோஸ் சொல்யூஷன்லேருந்து வாட்டர் வெளியே வரும். அதாவது உல்டாவாக நடக்குது. யூஸ்வலாக ஆஸ்மாசிஸில் வாட்டர் மூவ் ஃப்ரம் ஹையர் வாட்டர் பொட்டன்ஷியல் டு லோவர் வாட்டர் பொட்டன்ஷியல். இப்போது எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் நிறைய ஒரு பர்டிகுலர் ப்ரெஷரில் மூவ்மெண்ட் ஸ்டாப் ஆகும். அதுக்கும் மேலே ப்ரெஷர் கொடுத்தேன்னா இங்கேருந்து லோ கான்சன்ட், அதாவது வாட்டர் கம்மியாக இருக்க இடத்துலேருந்து வாட்டர் ஜாஸ்தியாக இருக்க இடத்துக்கு வாட்டர் மூவ் ஆகி வெளியே வரும். இதை தான் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ்னு சொல்லுவோம். RO சிஸ்டம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வீட்டில் வச்சுருப்பாங்க. இந்த RO சிஸ்டத்துக்குள்ளே இந்த இப்படி ஒரு டியூபு, இப்படி ஒரு பாக்ஸாக ஒயிட் கலரில் இருக்கும். வாட்டர் முதல்ல இதுக்குள்ளே போவோம், அப்புறம் இதுக்குள்ளே போவோம். இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுங்க. வாட்டர் இங்கே போகும்போது வாட்டர்லேருந்து பியூர் வாட்டர் மட்டும் வெளியே அனுப்பும். உப்பு உள்ளேயே வச்சுக்கும். திருப்பி இது வழியாக போகும்போது எகைன் வாட்டர் பியூர் வாட்டர் மட்டும், திருப்பியும் பியூர் வாட்டர் மட்டும். ஸோ இப்படி தான் வாட்டரில் இருக்க உப்பு அது ரீடைன் பண்ணிக்கிட்டு பியூர் வாட்டர் ப்ரெஷர் கொடுக்கறதுனால அந்த மெம்பரேன் வழியாக பியூர் வாட்டர் மட்டும் ஃபில்டர் பண்ணி நமக்கு வருது. ஸோ தட் அந்த ப்ரெஷரை கொடுக்கறதுக்கு தான் கரண்ட்டில் நம்ம கனெக்ட் பண்ணி ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்குள்ளே மெம்பரேன் வச்ச பாக்ஸ் தான் உள்ளே இருக்குது. ஓகேங்களா? சரி, திஸ் ப்ரெஷர் ரெக்வயர்ட் டு ப்ரிவெண்ட் வாட்டர் ஃப்ரம் டிஃப்யூசிங் இஸ் in fact the osmotic pressure, and this is the function of the solute concentration. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நம்ம ஒரு ப்ரெஷர் கொடுத்து வாட்டர் மூவ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணுறோம்ல, அதுதான் நம்ம ஆஸ்மாட்டிக் ப்ரெஷருங்கிறோம். ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் கொடுக்கும்போது ஆஸ்மாசிஸ் அதை ஸ்டாப் பண்ணுது. அது வேறு ஒன்றும் இல்லை, சொல்யூட்டோட ஃபங்க்ஷன் தான் அது. சொல்யூட்டு வாட்டர் மூவ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணுதில்ல, அதே தான் இதுவும் பண்ணுது. More the solute concentration, greater will be the pressure required to prevent water from diffusing in. என்ன சொல்கிறாங்க, உள்ளே இருக்க சுக்ரோஸ் சொல்யூஷன் இருக்குல்ல, அதில் சுக்ரோஸ் ஜாஸ்தியாக இருக்க வாட்டர் உள்ளே வரதை தடுக்கிறதுக்கு நிறைய ப்ரெஷரை நீங்கள் போடணும். ஏன்னா சொல்யூட் தான் என்ன பண்ணுது, வாட்டரை உள்ளே வரதுக்கு தூண்டுது. சொல்யூட்டோட ஃபங்க்ஷன். ஸோ சொல்யூட்டோட ஃபங்க்ஷனை ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ஸ்டாப் பண்ணுது. சொல்யூட் ஜாஸ்தியாக இருக்க ப்ரெஷர் பொட்டன்ஷியல் ஜாஸ்தியாக நீங்கள் போடணும். ஒன்றும் இல்லை, வாட்டர் பொட்டன்ஷியல் ஈக்குவல் டு சொல்யூட் பொட்டன்ஷியல் ப்ளஸ் வாட்டர் ப்ரெஷர் பொட்டன்ஷியல்ங்கிறாங்க. சொல்யூட் பொட்டன்ஷியல் -2 இருந்தால் வாட்டர் ஜாஸ்தியாக வரும். அப்போது இந்த சொல்யூட் பொட்டன்ஷியலை 0 ஆக்க ப்ரெஷர் 2 கொடுக்கணும். ஒருவேளை -3னா ப்ரெஷர் நீங்கள் +3 கொடுக்கணும். -1 நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன். வாட்டர் பொட்டன்ஷியலை நீங்கள் வாட்டர் மூவ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணுறதுக்கு, 0 ஆக்கிறதுக்கு நீங்கள் 4 ப்ரெஷர் கொடுக்கணும். ஸோ
ப்ரெஷர் பொட்டன்ஷியல் வந்து சொல்யூட் இன்க்ரீஸ் ஆக அதிகமாக தேவைப்படும் அந்த மூமெண்ட்டை ஸ்டாப் பண்ணுறதுக்கு. இப்போது நியூமரிக்கலி ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் இஸ் ஈக்குவலன்ட் டு த ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியல், பட் த சைன் இஸ் ஆப்போசிட். ஸோ ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் நீங்கள் கொடுக்குற ப்ரெஷரும் ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியல்னா மூமெண்ட் எனர்ஜி, பொட்டன்ஷியல்னா எனர்ஜி, அந்த வாட்டர் மூமெண்ட்டும் ஈக்குவல், பட் ரெண்டும் ஆப்போசிட் சைன். ப்ரெஷர் பொட்டன்ஷியல் வந்து பாசிட்டிவாக இருக்கும், ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் வந்து பாசிட்டிவாக இருக்கும், ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியல் நெகட்டிவாக இருக்கும், பட் த சைன் இஸ் ஆப்போசிட். ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் இஸ் த பாசிட்டிவ் ப்ரெஷர், osmotic pressure is the positive pressure applied while osmotic potential is negative. ஓகேங்களா? ஸோ அந்த நெகட்டிவும் பாசிட்டிவும் ஈவன் ஆகிற வரைக்கும், ஈவன் ஆயிடுச்சுன்னா மூவ்மெண்ட் ஸ்டாப் ஆகிடும். ஸோ ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியல் இஸ் நத்திங் பட் சொல்யூட் பொட்டன்ஷியலுக்கு இன்னொரு பேர் தான் ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியல், மறந்துடாதீங்க. தென் இது உங்களுக்கு கிளாரிஃபை ஆகிருக்கும் டேர்ம்ஸ் எல்லாம். நெக்ஸ்ட்டு ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியல் நெகட்டிவ், ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் எப்போவுமே பாசிட்டிவ். ஞாபகம் வச்சுங்க, நெகட்டிவாக எங்கே இருக்கும்? ஜைலத்தில் இருக்க வாட்டர் காலமில் மட்டும் நெகட்டிவ் ப்ரெஷர் பொட்டன்ஷியல் இருக்கும். தட்ஸ் இட். பிளாஸ்மோலைசிஸ். பிளாஸ்மோனா சைட்டோபிளாசம், புரோட்டோபிளாசம், அதான் பிளாஸ்மோலைசிஸ்னா, லைசிஸ் அப்படின்னா இல்லாமல் போகிறது அந்த மாதிரி அர்த்தம். சரி, த பிஹேவியர் ஆஃப் பிளான்ட் செல்ஸ் ஆர் டிஷ்யூஸ் வித் ரிகார்ட் டு வாட்டர் மூவ்மெண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த சரௌண்டிங் சொல்யூஷன். ரூட்டை சுற்றி தண்ணி இருக்குது, அந்த சொல்யூஷனை பொறுத்து தான் பிளான்ட் செல் ஆர் டிஷ்யூவில் மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் இருக்க போகுது. இஃப் த எக்ஸ்டர்னல் சொல்யூஷன் பேலன்சஸ் த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ஆஃப் the cytoplasm, it is said to be isotonic. Isona similar, tonic na concentration, isona similar, same, tonic அப்படினு எங்க வந்தாலும் concentration அப்படினு அர்த்தம், concentration. சரி, isotonic similar concentration on both side. See, compare பண்ணணும், அப்பதான் similarனா ஒரே மாதிரி, யார் மாதிரி நான் இருக்கேன் இன்னொரு ஆளை காமிச்சு கம்பேர் பண்ணணும். அந்த மாதிரி தான் இங்கே ஐசோடானிக் சொல்யூஷன்னா ரெண்டு சொல்யூஷன் இருக்கணும், அந்த ரெண்டு சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷனும் சிமிலராக இருந்தால் தட் இஸ் ஐசோடானிக். இஃப் எக்ஸ்டர்னல் சொல்யூஷன் இஸ் மோர் டைல்யூட்னா தண்ணி ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம். Than the cytoplasm, it is hypotonic. And if the external solution is more concentrated வேற, more dilute na தண்ணி ஜாஸ்தியா இருக்கு, more concentration na water கம்மியா இருக்கு, குறைவா இருக்குன்னு அர்த்தம். It is hypertonic. Cells swell in hypotonic solution and shrink in hypertonic ones. ஏன்னு சொல்றேன், இந்த இடத்துல பாருங்க, இந்த பிக்சர்லயே இருக்கும். See, இந்த இடத்துல இது வந்து hypertonic solution, hypertonic solution வெளியில் இருக்கிறது. ஹைப்பர்னா ஜாஸ்தி, டானிக்னா கான்சன்ட்ரேஷன். வெளியில் வாட்டர் குறைவாக இருக்குது, செல்லுக்குள்ளே வாட்டர் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ செல்லுக்குள்ளேருந்து வாட்டர் என்ன ஆகும்? வாட்டர் ஜாஸ்தியாக இருக்க இடத்துலேருந்து வாட்டர் கம்மியாக இருக்க இடத்துக்கு வெளியே வரும். ஹைப்பர்டானிக்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சொல்யூட் ஜாஸ்தி, வாட்டர் கம்மியாக இருக்குது. ஹைப்பர்டானிக் சொல்யூஷனில் எப்போவும் வாட்டர் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ வாட்டர் வெளியே வரும்போது செல் ஷ்ரிங்க் ஆகும், சுருங்கும். செல் ஷ்ரிங்க் ஆகும்னா செல் வால் வந்து ரிஜிடாக இருக்கிறதுனால அதில் சேஞ்ச் தெரியாது ஷேப்பில், பிளான்ட் செல்லில். அப்போது சைட்டோபிளாசம் ஆர் புரோட்டோபிளாசம் மட்டும் இப்படி உள்ளே நோக்கி சுருங்கி போயிடுது. இந்த ஒயிட் கலரில் இருக்கிறதுலாம் எம்டி ஸ்பேஸ்னு அர்த்தம். வாட்டர் இந்த இடத்துலேருந்து ஃபுல்லாக வெளியே வந்ததுனால உள்ளே இருக்க புரோட்டோபிளாசம் சுருங்கி போகுது, அதுதான் ஷ்ரிங்க் ஆகிறது, பிளாஸ்மோலைஸ்டு செல் அப்படிங்கிறோம். அதே வெளியிலையும் உள்ளேயும் சேம் கான்சன்ட்ரேஷன், அதாவது ஐசோடானிக்னா தேர் வில் பி நோ மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர். உள்ளேயும் வாட்டர் வராமல் வெளியும் வாட்டர் வராமல் உள்ளே இருக்கிறது அப்படியே மெயின்டைன் ஆகும். அந்த ஸ்டேஜில் செல்லை ஃப்ளாசிட் அப்படிங்கிறாங்க. இப்போது உள்ளே வந்து வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் லெஸ்ஸாக இருக்குது, லெஸ் வாட்டர் உள்ள. வெளியில் ஹை வாட்டர் இருக்குது. ஹை வாட்டர் எதில் இருக்கும்? டைல்யூட்டட் சொல்யூஷனில் இருக்கும். ஸோ வாட்டர் உள்ளே போகும், டைல்யூட்டட் சொல்யூஷன்லேருந்து செல்லுக்குள்ளே வாட்டர் போகும். அப்போ செல் வந்து உப்பும், அப்போ செல் வந்து டர்ஜிட்டாக இருக்கும். ஸோ வாட்டர் அதிகமாக இருந்தால் அது ஹைப்போடானிக் சொல்யூஷன். ஹைப்போனா லெஸ் கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன். லெஸ் கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷனில் தண்ணி ஜாஸ்தியாக இருக்கும். டோன்ட் ஃபர்கெட், இதில் கன்ஃபியூஸாக ஆகிக்காதீங்க. Plasmolysis occurs when water moves out of the cell and the cell membrane of the plant cell shrinks away from the cell wall. This occurs when the cell is placed in the solution that is hypertonic, has more solutes. Water கம்மியாக இருக்குது,
to the protoplasm. Protoplasmத்தை கம்பேர் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய சொல்யூஷனில் சொல்யூட்ஸ் ஜாஸ்தியாகவும் வாட்டர் கம்மியாகவும் இருக்காது ஹைப்பர்டானிக் சொல்யூஷன் அப்படிமோ. அப்போ செல்லுக்குள்ளேருந்து வாட்டர் வெளியே வந்து செல்லு ஸ்ட்ரிங்க் ஆகி பிளாஸ்மோலைசிஸ் நடக்கும். கொஷினில் கேட்பாங்க. வாட்டர் மூவ்ஸ் அவுட், it is first lost from the cytoplasm and then from the vacuole. முதல்ல சைட்டோபிளாசத்துலேருந்து வாட்டர் வெளியே வரும், இந்த க்ரீன் கலரில் இருக்கிறதுலேருந்து. தென் வேக்யூல் நடுவில் இருக்கும், அதுலேருந்து வாட்டர் வெளியே வர ஆரம்பிச்சிடும். பிளாஸ்மோலைசிஸ் டன். ஓகேங்களா? ஸோ த வாட்டர் வென் ட்ரான் அவுட்னா வெளியே வருது of the cell through diffusion into the extracellular outside the cell extracellular fluid வெளியில இருக்க fluidக்கு வந்தது causes the protoplast to shrink away from the walls. செல் வால் அப்படியே தான் இருக்கும், ஏன்னா அது rigid. The cell is said to be plasmolized. shrink ஆன protoplasm இருக்கக்கூடிய செல் plasmolized cell. The movement of water across the membrane occurred across the membrane, moving from an area of higher water potential, that is diluted water, hypotonic solution. Hypotonic solution க்கு higher water potential இருக்கும், to an area of lower water potential, hypertonic solution. இந்த இடத்துல எழுதி வச்சுக்கோங்க, lower water potential எதில் இருக்கும்னா hypertonic solutionல இருக்கும். higher water potential hypotonic solutionல இருக்கும். hypotonic solutionல தண்ணி ஜாஸ்தி, hypertonic solutionல தண்ணி கம்மி. மறந்துடாதீங்க, செல்லுக்கு வெளில வந்துருச்சு. What occupies the space between the cell wall and shrunken protoplasm in the plasmolized cell? நல்லா கவனிங்க. இந்த இடத்துல என்ன ஃபில் ஆகியிருக்கும் அப்படிங்கிறது கேள்வி. வாட்டர் தான். ஏன் சார் வாட்டர்? ஏன் வாட்டர் வெளியே வரும்போது இங்கேயும் வாட்டர் தான் ஃபில் ஆகிருக்கும். இந்த செல் வந்து எல்லாத்தையுமே அலோவ் பண்ணும், செல்வால் எல்லாத்தையுமே அலோவ் பண்ணும். இல்லைனா வெளியில் இருக்க சொல்யூஷன் வந்து இந்த இடத்த ஃபில் பண்ணியிருக்கும், இந்த சொல்யூஷன் வந்து ஃபில் பண்ணியிருக்கும். ஏன்? செல்வால் அலோஸ் எவ்ரி திங். செல் மெம்பரேன் இங்கே வந்துருச்சு. ஸோ செல் மெம்பரேனுக்கும் செல்வாலுக்கும் இடையில இந்த வெளியில் இருக்கக்கூடிய சொல்யூஷன், வாட்டரில் சொல்யூஷன் வந்து ஃபில் ஆகிருக்கும். ஏன்னா செல்வால் அலோஸ் எவ்ரி திங், செல்வால் எல்லாத்தையும் அலோவ் பண்ணுவார். when the cell or tissue placed in isotonic solution, there is no net flow of water towards inside or outside. If the external solution balances the osmotic pressure of the cytoplasm, it is said to be isotonic. So வெளியிலையும் உள்ளேயும் பேலன்ஸ்டாக இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. வெளியில் இருக்க சொல்யூஷன், செல்லுக்கு வெளியில் இருக்க சொல்யூஷன், செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய சைட்டோபிளாசம் ரெண்டோட கான்சன்ட்ரேஷனும் பேலன்ஸ்டாக இருக்குது. when water flows into the cell and out of the cell and are in equilibrium. செல்லுக்குள்ள வாட்டர் வந்து இங்கே பாருங்கள், டபுள் டைரக்ஷனில் போட்டிருக்காங்க, வெளியே போனாலும் சரி உள்ளே போனாலும் சரி ஈக்குலிபிரியம் ஈக்குவலாக தான் இருக்கும். தென் த செல் செட் டு பி ஃப்ளாசிட். ஐசோடானிக்கில் செல் ஃப்ளாசிடாக இருக்குது, மறந்துடாதீங்க, கொஷினில் கேட்பாங்க, பார்த்துக்குங்க. தென் த ப்ராசஸ் ஆஃப் பிளாஸ்மோலைசிஸ் இஸ் யூஸ்வலி ரிவர்சிபிள். எப்போ நீங்கள் இந்த செல்லை எடுத்து ஹைப்போடானிக் சொல்யூஷனில் போடுறீங்களோ இந்த பிளாஸ்மோலைசிஸ் ரிவர்ஸ் ஆகிடும். யூஸ்வலி ரிவர்சிபிள். when the cells are placed in hypotonic na high water potential எழுதி வச்சுக்கணும். high water potential னு அர்த்தம். hypotonic solution, higher water potential or dilute solution as compared to the cytoplasm. செல்லுக்குள்ள இருக்க சைட்டோபிளாசத்தை விட வெளியில இப்போ வந்து கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்குது. dilute solution, water potential ஜாஸ்தியாக இருக்குது. Water diffuses into the cell, causing the cytoplasm to build up a pressure against the wall, that is called turgor pressure. turgor pressure na ஒன்றும் இல்லை, செல்லு டர்ஜ்ட் ஆயிடுச்சு, உப்பிருச்சு, அப்போ உள்ளே போன வாட்டர் செல்வால் மேலே ஒரு ப்ரெஷரை கொடுக்குறான், அதுக்கு பேர் turgor pressure. The pressure exerted by the protoplasm due to entry of water against the rigid walls is called pressure potential, that is Psi-P. Because of this rigidity of cell wall, the cell does not rupture. செல் வெடிக்காத அந்த செல் வால் இருக்கிறதுனால. This turgor pressure is ultimately responsible for the enlargement and extension of growth of the cells. ஒரு செல் வளர்றது என்லார்ஜ் ஆகிறதுக்கு இந்த டர்ஜிடிட்டி தான் காரணம். ஒரு லீஃப் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஸ்ட்ரைட்டாக இருக்குன்னா டர்ஜிட் செல்ஸ் அதில் ஜாஸ்தியாக இருக்குது, நிறைய வாட்டர் அப்சர்வ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு அர்த்தம். What would be the pressure potential? What would be the Psi-P of the flaccid cell? Which organisms other than plant possess cell wall? plants விட வேற எதுக்கு செல் வால் இருக்கு? ஃபங்கைக்கு இருக்கு. plants தவிர வேற ஆர்கானிசம் எதுல செல் வால் இருக்கு? ஃபங்கை இஸ் நாட் எ பிளான்ட் பட் செல் வால் இருக்கு. ஃபிளாசிடா இருக்குன்னா அங்க pressure potential nothing, மூவ்மெண்ட்டே இல்லை, pressure potential வந்து nothing. ஓகேங்களா? ஜீரோ அந்த மாதிரி தான். ஓகே, ப்ரெஷரே கிடையாது, ஏன்னா உள்ளேயும் வாட்டர் போல வெளியவும் வரல,
ஸோ there is no pressure அவ்வளோதான். ஓகே, இம்பைபிஷன், ஏன்னா அங்கே வந்து வாட்டர் பொட்டன்ஷியல் அண்ட் solute பொட்டன்ஷியல் ஈக்குவலாக இருக்குது. இம்பைபிஷன் பார்க்கலாம். இம்பைபிஷன்னா ஒன்றும் இல்லை, சர்ஃபேஸில் வாட்டர் அப்சார்ப் பண்ணுறது. இம்பைபிஷன் வந்து ஆஸ்மாசிஸ் டிஃப்யூஷன்லேருந்து எப்படி டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்கு அதை இப்போ பார்க்க போகிறோம். இம்பைபிஷன் இஸ் எ ஸ்பெஷல் டைப் ஆஃப் டிஃப்யூஷன் வென் வாட்டர் இஸ் அப்சார்ப்டு பை சாலிட்ஸ். இதெல்லாம் பாருங்கள், சாலிட் வாட்டரை அப்சார்ப் பண்ணிச்சுன்னா, சாலிட்னா என்ன அர்த்தம்? திடப்பொருள், ஒரு சாலிட் சாக் பீஸ் மாதிரி, ஒரு உட்டு மாதிரி, உட்டு மரப்பலகை மாதிரி, அது வாட்டர் அப்சார்ப் பண்ணால் அதுக்கு பேர் இம்பைபிஷன். ஓகே, ஸ்பெஷல் டைப் ஆஃப் டிஃப்யூஷன். சாலிட்ஸ் ஆர் கொல்லாய்ட்ஸ்னால் என்ன? கொல்லாய்ட்ஸ்னால் தயிர் மாதிரி இருந்தால் அது கொல்லாய்டு. தயிர் மாதிரி இருந்த வாட்டரும் அதில் இருக்கும், கொலன்னு இருக்கும். கொல்லாய்ட்ஸ் causing them to increase in volume. அதோட வால்யூமை இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. The classical examples of imbibition or absorption of water by seed. நைட்டு பாதாம் பருப்பை ஊற வச்சுட்டு அடுத்த நாள் பார்க்குறது, ஓகேங்களா? ஆர் ட்ரை வுட், மழை காலத்துலலாம் தண்ணி பெஞ்சதுன்னா அந்த மரக்கதவுலாம் தண்ணியை அப்சார்ப் பண்ணிவிட்டு சாத்துறதெல்லாம் டைட் ஆகிடும். அந்த ஜன்னல் மரக்கதவு, அந்த உடன் விண்டோ, அந்த இதெல்லாம். ஓகே, அதுக்கு பேர் என்ன? டோர். இதெல்லாம் the pressure that is produced by the swelling of wood had been used by prehistoric man to split rocks and boulders. ஸோ பெரிய பாறை, இதெல்லாம் பெரிய மலை, இதெல்லாம் உடைக்கிறதுக்கு வந்து அங்கே போய் சீடை போட்டு வச்சுருவாங்க. சின்ன பிரேக் ஆகிற ஒரு கிராக்கில் அதில் தண்ணி போக போக அந்த சீடு பெருசாக உப்பும் போது அது அந்த பாறையவே வெடிக்க வச்சிரும். If it were not for the pressure due to imbibition, seedlings would not have been able to emerge out of the soil into the open. So soil ஒரு சீடை நட்டு வச்சிடுறீங்க, இதுல இருந்து சீடு முளைச்சி வருது. இப்படி இது சாயிலை விட்டு வெளியே வரணும் அப்படின்னா அதுக்கு ப்ரெஷர் வேணும். அது இம்பைபிஷனில் அந்த சீடு அப்சார்ப் பண்ணுற வாட்டரில் தான் இருந்து அந்த ப்ரெஷர் வருது, ஓகேங்களா? ஸோ they probably would not have been able to establish imbibition pressure varlana. Imbibition is also diffusion since water movement is along the concentration gradient. வாட்டர் அதிகமாக இருக்க இடத்துல இருந்து குறைவாக இருக்க இடத்துக்கு தான் வாட்டர் மூவ் பண்ணுது. சீடில் வாட்டர் கம்மியாக இருக்குது, தண்ணிக்குள்ளே ஊற போடுறேன், அதில் வாட்டர் ஜாஸ்தியாக இருக்குது, வாட்டர் மூவ்ஸ் இன்டு த சீட். ஸோ ஹை வாட்டர் பொட்டன்ஷியல்லேருந்து லோ வாட்டர் பொட்டன்ஷியல் போகிறதுனால, கிரேடியன்ட் ஹை டு லோ போகிறதுனால அது வந்து நம்ம டிஃப்யூஷன் சொல்கிறோம். The seeds and the other such materials have almost no water, hence they have to absorb water easily. Almost no. சார் இதே தான் படித்தோம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னீங்க சீடில் வாட்டர் இருக்குது, இல்லைனா சீடு வந்து லிவிங் கிடையாதுன்னு. இப்போ சீடில் நோ வாட்டர்னு சொல்கிறீங்க, அங்கே தான் இங்கிலீஷில் ஒரு மேஜிக். ஆல்மோஸ்ட் நோ வாட்டர், கொஞ்சம் வாட்டர் இருக்கும், அவ்வளோதான். ஓகே, so almost no water, hence they absorb water easily. Water potential gradient between the absorbent இங்க சாலிடா இருக்கலாம், இல்ல கொல்லாய்டா இருக்கலாம், and the liquid imbibed is essential for imbibition. so இங்க என்ன சொல்றாங்க, இம்பைபிஷனுக்கு இம்பார்ட்டன்ட் ரெண்டு பேர், ஒரு சாலிட், அது சீடா இருக்கலாம் ஏதாவது ஒன்று, அண்ட் இம்பைபண்ட் இங்கே வாட்டர், அந்த மாதிரி இம்பைப் எனி லிக்விட், அது வந்து அந்த இம்பைபண்ட் லிக்விடை அப்சார்ப் பண்ணுறவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன் அடிஷன் ஃபார் எனி சப்ஸ்டன்ஸ் டு இம்பைப் எனி லிக்விட், அஃபினிட்டி பிட்வீன் த அப்சார்பண்ட் அண்ட் லிக்விட் இஸ் ஆல்சோ ப்ரீரிக்விசிட். நீங்கள் ஏதோ ஒரு இதில் போய் போட்டாலும் அப்சார்ப்ஷன் நடக்காது. அந்த ரெண்டு பேருக்கு இடையில அஃபினிட்டி, அட்ராக்ஷன் இருக்கணும். சீட்னா வாட்டர் அப்சார்ப் பண்ணும், அந்த மாதிரி. ஸோ தட் லிக்விட் அண்ட் அந்த இம்பைபஷன் பண்ணக்கூடியவங்களுக்கு இடையில அஃபினிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ வித் திஸ் இந்த பார்ட்டோட நம்ம இம்பைபிஷன் வரைக்கும் முடிக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட்டில் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் அது பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா, புரிஞ்சிச்சா? லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். அண்ட் பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ்லாம் அட்டன் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.